ஹாய் ஹலோ இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா ஒரு நல்ல வியூ பாயிண்ட்டுக்கு போயிட்டுருக்கோம். நேம் வந்து சர்ப்ரைஸாக சொல்கிறேன். சரி ஓகே, இதுதான் எங்கள் வீக்கெண்ட் டெஸ்டினேஷன். இதர் ஊட்டி ஒரு இதர் கோத்தகிரி. இது 2 பிளேஸ் தான் எங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டான பிளேஸ். சரி போகலாமா? போகலாம். நம்ம வந்தப்போ ஆம்பூர் பிரியாணி சூப்பராக இருந்துச்சுல்ல. அந்த பிரியாணி அந்த சில்லிக்கும் செம்மையாக இருந்துச்சு. ஆனால் எனக்கு சில்லி வேணாம், அதுக்கு பதிலாக வேறு ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கலாம். ஓகே, குஸ்கா மட்டும் ஆம்பூர் ஒரு குஸ்கா பத்தும்ல. ஆமாம் ஆமாம், இந்த மாதிரி தான். இந்த இது ஹெல்மெட் பரவாயில்ல. ஆம்பூர் பிரியாணி நான் குஸ்கா ஒன்று பார்சல்ண்ணா. எக் வேணும். இதில் வந்தோம்னா நம்ம வந்து ஒரு குஸ்கா வாங்கிடுவோம். குஸ்கா வாங்கிட்டு அதாவது சைட் டிஷ் வாங்கிட்டு அப்புறம் எங்கேயோ போகிறவள்ள நின்று அப்படி சாப்பிட்டு போவோம். சூடாக ஒரு சாண்ட்விச் சாப்பிட்டாச்சு. ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறப்போ. இங்கேயே ஒரு வீடு கட்டி இங்கேயே ஸ்டே பண்ணிடலாமோ அந்த அளவுக்கு தோணுது. நான் என்ன பண்ணுறது வரோம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம போகிற வழியில் அப்படியே நல்ல பிளேஸாக பார்த்து அப்படியே உட்காந்து சாப்பிட்டு அப்படியே போயிடுவோம். ஸோ எங்களுக்கு இந்த மாதிரி உட்காந்து சாப்பிட்டு போகிறது ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இதே மாதிரி பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம இதுக்கப்புறம் பார்த்தோன்னா இங்கே சாப்பிட்டு முடிச்சதுமே இங்கேருந்து சோலூர்னு ஒரு ஏரியா இருக்குங்க. ஸோ அந்த ஊருக்கு ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்க பார்த்தோன்னா நமக்கு ஒரு நல்ல வந்து ஒரு டீ எஸ்டேட்டு ஒரு வியூ கிடச்சிது. ஸோ அங்கே நின்று கொஞ்சம் நேரம் ஃபோட்டோ எடுத்தோம். ஸோ இங்கே அலோடு இல்லைன்னு சொல்லிட்டு ப்ரைவேட் பிளேஸுக்குள்ளே உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லி போட்டிருந்தது. இதனால் நம்ம வந்து சீக்கிரமாக வந்து நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். ஒரு நல்ல ஏரியா சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ இந்த வழியில் நிறைய வந்து நம்ம வந்து வியூ பாயிண்ட் பக்கத்தில் வந்து ரீச் ஆகிட்டோங்க. இங்கேயே நம்ம பைக்கை பார்க் பண்ணிட்டு கொஞ்சம் தூரமாக வந்து நம்ம நடந்து உள்ளே போகணும். ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்தோன்னா நம்ம இங்கே பைக் பார்க் பண்ண முடியாது. இன்னும் கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடியே வந்து பைக் பார்க் பண்ணிட்டு அங்கேருந்து தான் நடந்து வரணும். அங்கேயே வந்து செக் போஸ்ட் போட்டிருப்பாங்க. ஸோ இப்போ நிறைய பேர் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் வந்து நம்ம ஃபேமிலியாக வந்து தாராளமாக வந்து வரலாம். நல்லா சேஃபான பிளேஸ் தான். ஆனால் வந்து இங்கே எந்த கம்பி வேலியும் இல்லை. அதனால் கொஞ்சம் வந்து பாதுகாப்பாக நம்ம இருந்துடணும். ஸோ இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போய் நம்ம வந்து நடந்து உள்ளே போனோம்னா வியூ பாயிண்ட்டுக்கு ரீச் ஆகிடலாம். நம்ம ஊட்டியிலிருந்து கூடலூர் போகிற வழியில் சோலூர் ஜங்ஷன் இருக்குங்க. அந்த ஜங்ஷன் வழியாக நம்ம ரைட் எடுத்து உள்ளே வந்தோம்னா இந்த ஏரியாவுக்கு வந்து ஜாயின் பண்ணிடலாம். நம்ம திருப்பி போகும்போது அந்த ஏரியா வழியாக போக மாட்டோம். ஏன்னா நமக்கு இங்கே ஒரு ஷார்ட்கட் இருக்குது. நமக்கு ஊட்டியிலேருந்து மசனக்குடிக்கு போகிற வழி கல்லட்டி ரோடு சொல்லுவாங்க. அந்த வழியில் பார்த்தோன்னா நம்ம போய் தலக்குந்தா ஜாயின் பண்ணி திருப்பி ஊட்டி போயிடுவோம். பட் நம்ம அதிலேருந்து திருப்பியும் வந்து மசனக்குடி போக முடியாது. ஏன்னா 2வது செக் போஸ்ட் இருக்கும், அந்த பிஎஸ்ஜி ஹாஸ்பிட்டல்னு போட்டு அந்த வழியில் நம்ம திருப்பி கீழே போக முடியாது. நம்ம ஒன்லி வந்து ஊட்டிக்கு வந்து மேலே வந்து ஏறி போய்க்கலாம். ஸோ ஒரு வியூ பாயிண்ட் ரீச் ஆகிட்டோம். ஸோ இது பின்னாடி இருந்து பார்த்திங்களா, இதுதான் வந்து நம்ம மசனக்குடியோட அந்த வில்லேஜ். சூப்பரான வியூ பாயிண்ட்டுங்க. நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஃபேமிலியோடு வந்தால் நல்லா வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணுற பிளேஸ் தான். நிறைய வந்து பேர் வர்றாங்க. ப்ரீவியஸாக வந்து யாரும் வர மாட்டாங்க. அதனால் வந்து கொஞ்சம் ஃபேமிலி வரதுக்கு கொஞ்சம் வர மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய பேர் வர்றாங்க. அதனால் வந்து எல்லாம் ஃபேமிலியோடு வரலாம். ஸோ வியூ பாயிண்ட்டை பார்த்தாச்சு. பார்த்து முடிச்சுட்டு திருப்பி ரிட்டன் வந்து நம்ம வந்து போய்கிட்டுருக்கோம். நம்ம ரிட்டன் போகும்போது பார்த்தோன்னா வந்து அந்த கல்லட்டிலேருந்து அந்த தலக்குந்தா போகிற ரோடு சொன்னாலும் பார்த்திங்களா, அந்த வழியில் போகும்போது பார்த்தோன்னா நமக்கு ஒரு டீ கடை இருக்குங்க. ஸோ அதை பார்த்தோன்னா நம்ம வந்து இதே மாதிரி ஒரு வியூ பாயிண்ட்டை பார்த்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கும். அந்த டீக்கடையில் பார்த்தோன்னா நம்ம வந்து டீ சாப்பிட்டு அங்கேருந்து அப்படி திருப்பி ரிட்டன் வந்து நம்ம ஊருக்கு போக போகிறோம். ஸோ அவ்வளோதாங்க, நம்ம ட்ரிப் வந்து ஓவர். நம்ம வீடியோ பார்த்தோன்னா ஃபுல்லாக ரா ஃபுட்டேஜ் தான் இருக்கும். பெருசாக எந்த எடிட்டும் பண்ண மாட்டோம். நாங்கள் என்ன ரியலாக பார்த்தோமோ அதை தான் வந்து உங்களுக்கு அப்படி வந்து கன்வே பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வந்து எடிட் இல்லாத வந்து ரா ஃபுட்டேஜ் விலாக் வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா வந்து நம்ம வீடியோ வந்து மறக்காமல் வந்து லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வரும். ஓகேங்க, நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.